தமிழகத்தில் சில பேர் கிளம்புவாங்க, இப்ப கிளம்ப மாட்டாங்க, பிப்ரவரியில கிளம்புவாங்க. மோடிக்கு ஓட்டு போடாதீங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, எதுக்கு மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டா தமிழகத்தில் சொல்லுவாங்க, சில தலைவர்கள் வருவாங்க, எங்க தலைவரே இந்தியாவுடைய பிரதமர் ஆவார், அவருக்கு ஓட்டு போடுங்க. அப்படி சொன்னாங்கன்னா சிரிச்சுங்க. இந்தியாவுடைய பிரதமராக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும். வர்றவன் போறவன்லாம் பிரதமராக இருக்கு, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. அதுக்கு ஒரு தன்மை இருந்திருக்க வேண்டும், மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசியல்வாதி கிளம்பி வருவாங்க, எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டா எங்க தலைவர் துணை பிரதமர் ஆவார். ஏங்க முதலமைச்சராக இருந்தே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற துணை பிரதமர் ஆகணுமா? வருவாங்க, எல்லாம் கிளம்பி வருவாங்க. அதனால நம்ம ஊருக்காரங்களுக்கு ஓட்டு போடும். ஐயா, தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் நம்மை நேசிப்பதை விட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியும் அதிகமாக நேசிக்கின்றார்கள். காசியிலே நம்முடைய தமிழுக்காக சங்கம் எடுக்கிறாருங்க ஐயா, காசி தமிழ் சங்கம். சௌராஷ்டிரால சங்கம் எடுக்கிறார். நம்முடைய செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைக்கிறார். உலகத்துக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமையை பத்தி பேசுறார். ஐநா சபையில போய் பேசுறார், யாதும் ஊரே யாவரும் கேளு. திருக்குறளை உலகத்தினுடைய 100 மொழியிலே மொழிபெயர்ப்பேன் என்று ஆரம்பித்து 49 மொழியில மொழிபெயர்த்தாச்சு. நம்முடைய தாய்மொழி நன்றாக இருக்க வேண்டும், கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே? ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேங்க ஐயா? 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தலுங்க ஐயா. உதாரணத்துக்கு இங்கே எடுத்து ஓமலூர்ல மானாத்தாள் பகுதியில் விஏஓக இருக்கக்கூடிய தாரமங்கலத்தை சேர்ந்த வினோத்குமார் விஏஓ என்னங்க தப்பண்ணார்? இந்த ஊர்ல மணல் கடத்தலை தடுக்க போனார். திமுக ஆட்சியிலே மணல் கடத்தலை தடுக்க போன என்ன பரிசு கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? அலுவலகம் பூந்து அருவாளால் வெட்டுவார்கள். தூத்துக்குடியில லூர்தர்னு ஒருத்தர் விஏஓ தடுத்தாரு, ஆபீஸ்லயே பூந்து வெட்டி கொண்டாச்சு. இன்னைக்கு உங்க ஊரை சார்ந்த வினோத்குமார் விஏஓ அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி மணல் கடத்தலை தடுக்கிறாரு. அவரையும் ஏப்ரல் 2023 கொடூரமாக வெட்டினார். இப்ப இந்தியா முழுவதுமே ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு நாம பார்த்துட்டு இருக்கோம், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு. இன்னைக்கு விஏஓ சங்கம் கேட்கிறாங்க, ஐயா நாங்கெல்லாம் விஏஓ பணிபுரியணும்னா ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாக்கெட்ல துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே சுத்துவான். இப்ப போலீஸ் பண்ற வேலையை விஏஓ பண்றாங்க. திமுக மீது நம்பிக்கை இல்லாம அவருடைய கடமையை செய்வதற்கு மணல் கடத்தலை தடுக்க சென்றால் விஏஓக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் அருவாள் வெட்டு நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.